இராணுவத்தின் மீதும் தேச பாதுகாப்பின் மீதும் ஆதாரமற்ற வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் கோட்டை மைதானத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். அந்நிய நாட்டு சக்திகள், குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற சக்திகளினுடைய தூண்டுதலால் காஷ்மீர் மாநிலத்தில் இன்றைக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்குகிற வகையில் சுற்றுலா பயணிகளை தாக்கியது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தினுடைய கப்பல் படை தளபதிகளில் ஒருவரையும் அதே போல உளவுத்துறை அதிகாரி ஒருவரையுமே கொலை செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொலை செய்திருக்கிறார்கள். 140 கோடி மக்களினுடைய உணர்வுகளை இன்றைக்கு அவர்கள் தூண்டியிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பகல்கம் தாக்குதலுக்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தென்காசி நகர செயலாளர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்றனர். அதேபோல திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் தச்சூர் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் டெல்லி பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அறிவொளி பூங்கா எதிரே தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுத்து பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் குறை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் தங்குமிடமாக தமிழகம் உள்ளது எனவும் அவர்களை விரட்ட தமிழக அரசு அச்சப்படுவதாகவும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். பகல்கம் தாக்குதலை கண்டித்தும் அது தொடர்பாக ஆதாரமற்ற கருத்துக்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அஸ்வத்தாமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீவிரவாதத்திற்கு துணை போகும் செயலை தமிழக அரசு கைவிட்டு சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். திமுக அரசு இனியனும் தாமதிக்காமல் தமிழகத்தின் பல்வேறு மூலைகளில் பதுங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் குறித்தான தகவல்களை தேசிய பாதுகாப்பு முகமை உட்பட மத்திய அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து திமுக அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரியலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பகல்கம் தாக்குதலுக்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில இணை செயலாளர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் சுந்தராபுரத்தில் மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். ரொம்ப சந்தோஷமாக பொருளாதார மூலம் உயர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் மோடி மீதும் பற்றோடு இந்திய நாட்டு மீதும் பற்றோடு எல்லாம் இருப்பதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பாகிஸ்தான் தூண்டிவிட்டு இந்த மிகப்பெரிய கொடூரம் இதுவரை உலக நாட்டில் எங்கேயுமே நடைபெறாது ஒரு மதத்தை பார்த்து நீ இந்துவான்றதை கேட்டு அடையாளப்படுத்தப்பட்டு
கொடூரமாக 26 பேர் படுகொலை செய்யப்பட்டதை இந்திய வரலாறு மறுக்க முடியாது. அது மிக துயரமான ஒரு சம்பவம். இதை கண்டித்து இன்னைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நடக்குது. விழுப்புரத்தில் மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் பாஜகவினர் கோஷங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில துணைத் தலைவர் புரட்சி கவிதாசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகல்கம் தாக்குதலுக்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சமத்துவம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம்தான். அங்கே இருக்கிற ஈவு என்பது, இரக்கம் என்பது, அவங்க சொல்ற ஈமான் என்பது, அவங்க சொல்ற ஜிகாத் என்பது, இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம்தான். அம்பேத்கர் இந்த பயங்கரவாதிகள் வருவதற்கு முன்பாக, லஷ்கரே தொய்பா வருவதற்கு முன்பாக, தலிபான்கள் உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக, அல்கொய்தா உலகத்திலே வருவதற்கு முன்பாக சாதாரண இஸ்லாமிய மதத்தை பற்றியே அம்பேத்கர் மிக கடுமையாக சொல்லியிருக்கிறார். அதனால் இஸ்லாம் மார்க்கத்திற்கு மனிதாபிமானம் கிடையாது. அது இஸ்லாத்தை ஒரே கடவுள் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ளாத. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாஜகவினர் மனு அளித்தனர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.